ஹைஸ் நஞ்சு சோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு வந்து அதனுடைய தீர்ப்பு இன்னைக்கு வந்து வெளியாயிருக்குது. அதுல என்ன தீர்ப்பு குடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல அரெஸ்ட் ஆன 9 பேர்த்துக்கு வந்து சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படி சொல்லி குடுத்திருக்காங்க. இப்ப இதுல நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் உள்ள டீட்டெயில்ஸ தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல இந்த வழக்கு எப்போ வந்து தொடருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பிப்ரவரி 2019 சரியா? அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பெண்களும் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து தைரியமா என்ன பண்றாங்கன்னா, அ பொள்ளாச்சியில உள்ள மகளிர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில போய் என்ன பண்றாங்கன்னா, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு சம்பவம் நடந்திருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா போறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அத வந்து வழக்கு பதிவு பண்றாங்க. சரியா? பண்ணிக்கிட்டு அங்க உடனே என்ன பண்ணுவாங்க, அடுத்த கட்டமாட்டு விசாரணை நடத்துவாங்க. என்னாச்சு? என்ன? அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா விசாரணை நடத்துவாங்க. அப்படி விசாரணை நடத்துனதுல வந்து தெரிய வருது. என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேங் ஆட்டு ஃபார்ம் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி கல்லூரிகள், ஒவ்வொரு பிளேஸ்ல போற பெண்கள், போற இடத்துல பெண்கள என்ன கடத்தி கூட்டிட்டு போயி, இந்த மாதிரி சம்பவத்த உருவாக்கி வீடியோவா எடுத்து அந்த பொண்ணுங்கள மிரட்டி, பணம் வாங்கி, ஆ இன்னும் அதிகமா மிரட்டி, இங்க வரணும், நீ அங்க வரணும் அப்படின்னு மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காங்க. உடனே போலீஸார் வந்து விசாரணை நடத்துனதுல யாருக்கு மேல தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார் அவங்க எல்லாத்துக்கும் மீது வந்து வழக்கு பதிவு பண்ணாங்க. அடுத்ததாட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இளம்பெண்ணோட வீடியோலாம் இருந்துச்சுல, அவங்க கிட்ட இருக்குது அப்படின்றது டீட்டெயில் வந்து தெரிய வருது. இது லீக் அவுட் ஆகக்கூடாது. அதனாலே என்ன பண்ணாங்கன்னா, மெதுவா இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, இன்னும் நம்ம ஆழமா வந்து விசாரணை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இன்னும் வந்து விசாரணை நடத்துறாங்க. இன்னும் அதுல வந்து ஒருத்தர் வந்து மாட்றாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநாவுக்கரசர். சரியா? அவரு வந்து மாட்றாரு. எப்படி மாட்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள் எல்லாத்தையுமே கடத்திட்டு, திருநாவுக்கரசரோட பண்ணை வீடு இருக்குல்ல, அங்க வச்சு தான் அந்த பிள்ளைங்கள வந்து தேவையில்லாம பிரச்சனையில உள்ளாக்குனாரு. சரியா? இவரு என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிருவோமோ சொல்லிட்டு தலைமறைவாயிட்டாரு. சரியா? இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்களோட சகோதரர் அப்படி இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பவ இடத்துக்கு போறாங்க. அந்த பிள்ளைங்க ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் சொல்லுவோம்ல, அப்ப அங்க போய் அந்த விசாரணை அந்த சம்பவம் உருவாக்குன ஆள வந்து என்ன பண்றாங்கன்னா, "ஏன் இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை நடத்துறாங்க. சரியா? அப்படி இருக்க டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே அந்த நபர் என்ன பண்ணாருன்னா, அவங்களுடைய சகோதரர அடிச்சு தள்ளி போட்டுக்கிட்டு ஓடிட்டாங்க. சரியா? இப்படி இருக்கும்போது, அந்த கேங்ல உள்ள ஒருத்தனுடைய மொபைல் வந்து அந்த சகோதரர்ட்ட கிடைச்சிருக்கு. அப்ப அந்த சகோதரர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்ட்ட கொண்டு ஒப்படைக்கிறாங்க. அத பார்க்கும்போது ஃபுல்லா அந்த iPhoneல செக் பண்ணி பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 1000க்கு 1000 சில்ற வீடியோ வந்து அந்த iPhoneல இருந்திருக்குது. சரியா? உடனே என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் அவங்க வந்து இன்னும் பதிவு பண்ணிட்டாங்க. இது நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்ட்ராங்கா ஃபைல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த வழக்க. சரி, இது அடுத்த கட்டமா வழக்கு எத நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு வந்து கரெக்ட்டா மார்ச் மாசம் 2019 சிஐடி கிட்ட மாற்றப்படுது. ஏன்னா, இது ஒரு சின்சியரான வழக்கு. ஏன்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட வழக்கு சரியா? அப்ப என்ன பண்றாங்கன்னா, சிஐடி இத கையில எடுக்குறாங்க. உடனே சிஐடி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்ட பெண்கள்ட்ட வந்து வாக்குமூலம் வாங்குறாங்க. சரியா? கிட்டத்தட்ட 20 பெண்கள். சரியா? 20 பெண்கள்ட்ட வாக்குமூலம் வாங்குன வீடியோஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அடுத்ததாட்டு திருநாவுக்கரசர் அவங்க உட்பட அந்த 5 பேத்து வீட்டுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஐடி வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. ஏதாவது டீட்டெயில் கிடைக்குதா? அப்படின்னு சொல்லிக்கிட்டு சோதனை நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி அங்க உள்ள கிடைச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் எல்லாமே எடுத்திருக்காங்க. சரியா? அடுத்த கட்டமா என்னன்னா, இத என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் பாதிக்கப்பட்டவங்க இன்னும் எத்தன பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா விசாரணையும் நடத்திட்டு இருந்தாங்க. நீதிமன்றம் அந்த மாதிரி எல்லாமே மாறி மாறி போயிட்டு இருந்துச்சு. அடுத்ததாட்டு என்ன நடக்குதுன்னா, ஜனவரி 2021ல இதனால இந்த வழக்கு சம்பந்தமா 3 பேர் வந்து அரெஸ்ட் ஆயிருந்தாங்க. சரியா? அந்த டைம்ல. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணானந்தம், அப்புறம் வந்து பைக் பாபு, ஹெரன் பால் சரியா? இவங்க வந்து
கைது செய்யப்பட்டாங்க. இதுல வந்து அந்த அருணானந்தம் என்னன்னா, அதிமுகல ஒரு இளைஞர் அணி செயலாளராட்ட இருந்திருக்காரு சரியா? ஒரு நல்ல பொறுப்புல இருந்திருக்காரு. இத பத்தி என்ன நடக்குதுன்னா, சர்ச்சைகள் வந்து தெரிய வருது. உடனே என்ன பண்றாங்கன்னா, அதிமுகல இருந்து அவர வந்து உடனே நீக்குறாங்க. வந்து இனி செயலாளரா கிடையாது அப்படி சொல்லிட்டு நீக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல செல்வ செழிப்பும் அந்த டைம்ல அவர் இருந்திருக்காங்க. என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நம்ம சம்பவங்கள் பண்ணா, நம்மள யாரும் தட்டி கேட்க மாட்டாங்க. நம்ம அதிமுகல இருக்கோம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனைகள உருவாக்கி, அது ஒரு பக்கமா போயிடுச்சு. சரி சிஐடி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட 9 பேர்த்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்துல ஒப்படைக்கிறாங்க. உடனே நீதிமன்றத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து இன்னும் முழுமையா வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ரூம் குடுக்குறாங்க. சரியா? அந்த ரூம்ல நீதிமன்றத்துல ஒரு சின்ன ரூம் குடுக்குறாங்க. இவங்கள்ட்ட இன்னும் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வாங்க முடியுமோ, எல்லாமே வந்து வாங்குறாங்க. சரியா? அ தனிமையா விசாரணை நடத்தி வாங்குறாங்க. அடுத்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பெண்கள் இவங்க தானா, இவங்க தானான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா? அவங்களும் ஆமாங்கிறாங்க. அதே மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட பெண்களும் மருத்துவ சோதனைக்கு வந்து ஆளாகுனாங்க. அவங்களும் வந்து மருத்துவ சோதனை வந்து இது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இத 3 பேத்து 9 பேத்துக்குமே வந்து தண்டனை குடுக்கப்பட்டிருந்தது. சரியா? அடுத்ததாட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாசமே அனைத்து சாட்சி எல்லாம் விசாரணை எல்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு. இனி உங்களுக்கு தண்டனை குடுக்கணும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, மே 13 அதாவது இன்னைக்கு இவங்களுக்கு வந்து தண்டனை குடுக்குறாங்க. என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஆயுள் தண்டனை. சாகும் வரை இவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை வந்து வழங்கப்படுது அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு தீர்ப்ப குடுத்துருக்காங்க. சரியா? அடுத்ததாட்டு பெண்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 8 பெண்கள் வந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரூ. 85,00,000 வந்து இழப்பீடு வந்து வழங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நீதிமன்றத்துல இருந்து. சரி, இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொள்ளாச்சி சம்பவம் குறித்து வந்து 2019ல நடந்துச்சு. நம்ம இந்த கேஸ் போலீஸார்ட்ட இருந்து சிஐடிக்கு போச்சு. சிஐடி வந்து தீவிர விசாரணை நடத்துனாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டிருந்தாங்க. பல விசாரணை நடத்துனாங்க. கிட்டத்தட்ட நெறைய பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரியா? மொத்தம் 20 பெண்கள் வந்து வாக்குமூலம் குடுத்துருக்காங்க. ஆனா 8 பெண்கள் மட்டும் தான் இதுல சாட்சி சொல்ல வந்திருக்காங்க. சரியா? ஆனா இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் நெறைய பேர் இருந்திருக்காங்க. பட் எதுக்காக நீங்க தயங்குனீங்க? அதுதான் என்னுடைய கருத்து. சரியா? எந்த பெண்களா இருந்தாலும் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா தைரியமா ஸ்டேஷன்ல போய் சொல்லுங்க. போலீஸார் வந்து உங்களுக்கான நியாயம் எல்லாத்தையுமே வந்து வாங்கி தருவாங்க. இத வந்து எப்படி சிஐடி மூலமா வாங்கி இப்போ அவங்களுக்கு வந்து கேஸ் வந்து ஃபைன் பண்ணி சாகும் வரை ஆயுள் தண்டனை குடுத்துருக்காங்கல்ல. அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும். சரியா? எந்த பெண்களா இருந்தாலும் தயங்காம, பயப்படாம ஸ்ட்ராங்கா நில்லுங்க. ஸ்ட்ராங்கா செயல்படுங்க. இதுதான் இந்த உலகம். நம்மளுடைய லைஃபே இதுதான். எல்லா பெண்களும் பயப்படவே வேண்டாம். ஸ்ட்ராங்ஃபுல்லா இருங்க. சரி, இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.